ஒரு அப்பா தினமும் மகனுக்கு ஃபோன் பண்ணினார். ஆனால் அந்த மகன் பிஸி என்று நினைத்தான். கடைசியாக அப்பா சொன்ன ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையையே மாற்றியது. அப்பா உயிரோடு இருக்கும்போதே என்ற சிறுகதையைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மழை பெய்து கொண்டிருந்த அந்த மாலை நேரத்தில் ஒரு சிறிய வீட்டின் வாசலில் நின்று கொண்டிருந்தார் முருகேசன். அவரின் கையில் பழைய குடை, முகத்தில் வயதின் சுருக்கங்கள். ஆனால் கண்களில் மட்டும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இன்று மகன் கண்டிப்பாக வருவான். அவர் மனதில் தினமும் சொல்லிக்கொண்டே இருந்த அதே நம்பிக்கை. வீட்டுக்குள் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த புகைப்படம். அவரது மனைவி கமலம். அந்த புகைப்படத்தை பார்த்தபடி அவர் மெதுவாக பேசினார். நம்ம அருண் இப்போ பெரிய ஆளாயிட்டான். ஆனா நம்மளை மறந்துட்டானோ என்னவோ. அவரது குரலில் குற்றச்சாட்டு இல்லை, வலி மட்டும் இருந்தது. அருண் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்தான். சிறிய கிராமத்தில் இருந்து நகரம் வரை போராடி வந்தவன். அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைத்தது, அம்மா பசியோடு இருந்தும் அவனுக்காக சாப்பாடு வைத்தது, அனைத்தையும் அவன் மறக்கவில்லை. ஆனால் வாழ்க்கை வேகம், வேலை அழுத்தம், நண்பர்கள், சொந்த வாழ்க்கை, இந்த எல்லாவற்றிற்கும் நடுவே அப்பா மட்டும் மெதுவாக பின்னால் தள்ளப்பட்டார். ஒரு நாள் அலுவலகத்தில் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரம் அருணின் மொபைல் தொடர்ந்து அதிர்ந்தது. அப்பா காலிங். அவன் பார்த்தான். இப்போ பேச முடியாது என்று கட் செய்தான். மீண்டும் அழைப்பு வந்தது. அவனுக்கு கோபம் வந்தது. எப்போ பார்த்தாலும் கால் பண்ணிட்டு இருப்பாரே. அவன் மொபைலை சைலண்டில் போட்டுவிட்டான். அந்த இரவு வேலை முடிந்து வெளியே வந்தபோது அவனது நண்பன் கேட்டான், ஏண்டா வீட்டில இருந்து கால் வந்திருந்துச்சு போல என்று கேட்டான். அவன் சிரித்தான். வயசானவங்களுக்கு வேலை இல்லையே, அதான். ஆனால் அடுத்த நொடி அவனது மொபைலில் வந்த மெசேஜ் அவன் உயிரையே நடுங்க வைத்தது. உங்க அப்பா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற மெசேஜ் தான் அது. அவன் கையில் இருந்த போனை கீழே போட்டுவிட்டு மருத்துவமனைக்கு ஓடிச் சென்றான். அப்பா படுத்திருந்தார். மூச்சு பலவீனமாக இருந்தது. அருண் அருகில் சென்று கையை பிடித்தான். அப்பா. முருகேசன் கண்களை மெதுவாக திறந்தார். அவரது முகத்தில் வலி இருந்தது. ஆனால் மகனை பார்த்த சந்தோஷம் அதைவிட அதிகமாக இருந்தது. அருண், வந்துட்டியா என்று கேட்டார். அந்த ஒரு வார்த்தை அருணின் இதயத்தை நொறுக்கியது. அப்பா, நான் பிஸி, அதான் என்று சொன்னான். எனக்கு தெரியும்பா என்று சொல்லி அவர் சிரித்தார். நீ பெரிய ஆளாகணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு தான் தினமும் கால் பண்ணேன் என்று சொன்னார். அருணின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் உன்னை தொந்தரவு பண்ணிட்டேனாப்பா என்று கேட்டார். அந்த கேள்வி ஒரு தந்தை மட்டும் கேட்கக்கூடிய கேள்வி. அருண் கதறி அழுதான். அப்பா, அப்படி சொல்லாதீங்க என்று சொன்னான். முருகேசன் மெதுவாக தனது சட்டை ஜேபியிலிருந்து ஒரு சிறிய கவர் ஒன்றை எடுத்தார். இது உனக்காக என்று சொன்னார். அவன் அதை திறந்து பார்த்தான். அதற்குள் ஒரு பழைய ரசீது இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது அருண் பள்ளி கட்டணம். அதன் பின்புறத்தில் அப்பா எழுதியிருந்தார், நான் சாப்பிடாமல் இருந்த நாள் என் மகன் படிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த எழுத்துக்களை பார்த்தவுடன் அருணின் உலகமே நின்றுவிட்டது. அவன் அழுது கொண்டே அப்பாவின் காலில் விழுந்தான். மன்னிச்சிடுங்க அப்பா என்று சொன்னான். முருகேசன் அவன் தலையை தடவினார். பெற்றவங்களுக்கு குழந்தை தவறு பண்ணினாலும் கோபம் நீண்ட நேரம் இருக்காதுப்பா என்று சொன்னார். அடுத்த நாள் காலை மருத்துவமனை படுக்கை காலியாக இருந்தது. முருகேசன் இல்லை. ஆனால் அவர் முகத்தில் இருந்த அந்த அமைதியான சிரிப்பு மட்டும்
அருணின் நினைவில் என்றும் உயிரோடு இருந்தது. பல மாதங்கள் கழித்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அருண் ஒரு முதியோர் இல்லத்துக்கு செல்வான். அங்குள்ள ஒவ்வொரு அப்பாவிடமும் பேசுவான். ஏனெனில் அவன் புரிந்து கொண்டது, அப்பா உயிரோடு இருக்கும்போதே அவருடன் பேச வேண்டும். அவர் இல்லாத பின் அவரது புகைப்படம் பதில் சொல்லாது என்பதைத்தான். இக்கதையை பற்றிய தங்களின் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நண்பர்களே.